வெளியில நலவு மாதிரி காட்டிக்கிட்டாலும் இந்தியா மேல எக்கச்சக்க வன்மத்தை சீனா உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கு. இதுக்கு இந்தியாவோட ராணுவ வலிமை தான் முக்கிய காரணம். இந்த கடுப்புல தான் இந்தியாவோட எதிரின்னு தெரிஞ்சும் பாகிஸ்தானுக்கு பாலூட்டி வளர்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்தியாவோட ராணுவ வலிமையை மேலும் ஸ்ட்ராங் பண்ற மாதிரி முக்கிய முடிவுன்னு இந்தியா எடுத்திருக்கு. இதனால இப்போ சீனா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளும் தூக்கமில்லாம தவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதை பத்தி இங்க பார்க்கலாம். போர் பதற்றத்தப்போ இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளும் ஆள் இல்லாத வான்வெளி விமானங்களை வச்சு நேருக்கு நேரா மோதிக்கிருச்சு. குறிப்பா இந்த மோதல்ல ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள், சுற்றி திரியும் வெடி மருந்துகள் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போதைக்கு இந்த போர் பதற்றம் முடிவுக்கு வந்தாலும் கூட எதிர்காலத்துல இந்த மாதிரி மோதல்கள் எப்போ வேணாலும் வரலான்னு இந்தியா நினைக்குது. அதனால ராணுவ ட்ரோன்களை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சுக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கு. முடிவெடுத்தது மட்டும் இல்லாம அதுக்காக 2000 கோடி ரூபாயை நிதியாகவும் ஒதுக்கியிருக்கு. என்னத்தான் நம்ம ராணுவ வலிமையா இருந்தாலும் கூட ட்ரோன்கள், அப்புறம் மோட்டார்கள், சென்சார்கள், இமேஜிங் அமைப்புகள் போன்ற சில மூலக்கூறுகளுக்கு இஸ்ரேல் உள்ளிட்ட வெளிநாடுகளை தான் அதிகமாக சார்ந்திருக்கும். அதனால இந்த திட்டத்தின் கீழ் வர்ற 2028ஆம் ஆண்டுக்குள்ள 40 விழுக்காடு ட்ரோன்களை உற்பத்தி பண்ண முடிவெடுத்திருக்கு. இது நம்ம ராணுவ வலிமையை மேலும் பல மடங்கு அதிகப்படுத்தும். அத்தோட சீனா, துருக்கி நாடுகளால ஆதரிக்கப்படுற பாகிஸ்தான் நாட்டோட ட்ரோன்களை துணிச்சலா எதிர்க்கவும் இது உதவியா இருக்கும். சமீபத்திய நிலவரப்படி இந்தியாவில் ட்ரோன்கள் மற்றும் அது தொடர்பான நிறுவனங்களோட எண்ணிக்கை 600க்கும் அதிகமாக இருக்கு. இதனால இந்த திட்டத்தை அமல்படுத்துற இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற நாடுகளை அதிகமாக சார்ந்திருப்பதை இது தவிர்க்கும். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு எதிரி நாடுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கும் தான் இந்தியா இந்த திட்டத்தை கையில எடுத்து தீயா வேலை செஞ்சுட்டு வருது. இதை பார்த்தா சீனா, பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்கும் இந்தியாவோட இந்த ட்ரோன் திட்டத்தை எப்படி சமாளிக்கலாம்னு தீவிர யோசனையில ஈடுபட்டு இருக்கான். இதுக்கு சீனா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளோட பதிலடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.